திருவண்ணாமலை மகா தீபத்தை ஒட்டி பக்தர் ஒருவர் சங்குநாதம் இசைத்த காட்சிகளை இவை. திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் திரண்ட சூழலில் பக்தர் ஒருவர் சங்குநாதம் இசைத்து ஜோதியாய் நின்ற அண்ணாமலையாரை மனமுருகி வழிபட்டார். தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், சிவனுக்கு பிடித்த இசை சங்குநாதம் என்றார். சிவனுக்கு ரொம்ப உதந்ததான சங்குநாதம் தான். அவருக்கு நீங்க என்ன வேண்டுதல் வச்சுட்டு நீங்க சங்குநாதம் மனசு குழந்து மனசோட நீங்க மனசார அவரை நினைச்சிட்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணொன்று ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைச்சு சங்கநாத ஊதுறீங்கன்னா அவரு கொஞ்சம் மனசு குளிர்ந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பிரபல புகைப்பட கலைஞர் சரண் தட்சிணாமூர்த்தி, மகா தீபத்தின் போது திருவண்ணாமலையை படம் பிடிப்பது தனக்கு வாழ்நாள் பாக்கியம் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஸோ ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை. அப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையுடைய எந்தெந்த இது வரைக்கும் பார்க்காத வியூஸ்லாம் நான் தான் போயிட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். இன்னமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஃபார் மீ இட்ஸ் லைக் அருணாச்சலா இஸ் வாஸ்ட். திருவண்ணாமலை ஒரு வாஸ்ட் பியூட்டி. அதை கேப்சர் பண்ணணும்னா திஸ் லைஃப் டைம் ஒன்ட் பி எனஃப். திருவண்ணாமலையின் அழகை எப்போதும் படம் பிடித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் சரண் தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். மழை தண்ணீரில் அடித்துச் சென்ற தாரை தடுப்பையே படகாக்கி கையை துடுப்பாக்கிய சிறுவனின் இந்த காட்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பூக்கடை பஜாரில் படம் பிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் காசுக்கடை பஜார், கத்தாளம்பட்டி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். கனமழை காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்லும் வழியான தானிப்பாறை ஐயனார் கோவில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழைப்பொழிவு குறைந்த பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தென்காசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். மழை நின்ற உடனே வருவாய்த்துறையும் விவசாயத்துறையும் கணக்கெடுத்து என்ன நஷ்டம், எந்தெந்த பயிர்கள் சேதமாயிருக்கு என்பதை கணக்கெடுத்து அரசாங்கத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் அவருக்குரிய நஷ்ட முறைப்படி அரசாங்கம் வழங்கும். குற்றாலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தென்காசியில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் 7 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 7 இடங்களிலே தற்பொழுது ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள். 153 குடும்பம் 500 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் பெருமானமான உணவுப் பொருட்கள், தங்க வைக்க சாப்பாட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள், பாய் போன்றவையெல்லாம் கொடுத்து அவரை தங்க வைத்திருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 7000த்திற்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட காட்சிகளே இவை. திருவண்ணாமலையின் சிறப்பு என்பது கார்த்திகை தீப திருவிழா. அத்தகைய விழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலையின் உச்சியில் பர்வத ராஜகுல வம்சத்தினர் மாலை 6 மணிக்கு மகாதீபத்தை ஏற்றினர். ஜோதி வடிவாக காட்சியளித்த அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மகாதீபத்தை வழிபட்டனர்.